All right, welcome to another video. இந்த வீடியோ போன வீடியோவுடைய கண்டினியூவேஷன் வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ரெண்டு முக்கியமான மெத்தட்ஸ் பார்த்தோம். ஒரு மெத்தட் டெய்லர் சீரிஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் ஆயிலர்ஸ் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்லையுமே அட்வான்டேஜஸும் இருந்தது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்தது. அக்யூரேட் ஆன்சருக்கு ரொம்ப எக்ஸாக்ட் க்ளோஸ் ஆன ஆன்சர் வர்றது ரொம்ப ரேராக இருந்தது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற மெத்தட் மாடிஃபைட் ஆயிலர்ஸ் மெத்தட். இந்த மெத்தடோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக ஆர்கே மெத்தட் ஆஃப் ஃபோர்த் ஆர்டர் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, மாடிஃபைட் ஆயிலர் மெத்தடோடைய அவுட்லைன் இதுதான். இந்த மெத்தடில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு y dash is equal to f of x comma y அப்படின்னு ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அது கூடவே வேல்யூ ஆஃப் y when x is equal to x நாட் அப்படிங்கிற இனிஷியல் வேல்யூ ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஸ்டினோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் சைஸை சூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டெப் சைஸ் நம்ம ஆல்ரெடி நியூமரிக்கல் டிஃபரன்சியேஷன்லையும் நியூமரிக்கல் இன்டெகிரேஷன்லையும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண அதே கான்செப்ட். எக்ஸோட வேல்யூஸ்ல இருக்கிற இன்க்ரிமெண்ட், ஈக்குவல் இன்க்ரிமெண்ட்ஸ் இன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அதுக்கு ஒரு கன்வீனியன்டான ஸ்டெப் சைஸ் ஹெச் அப்படிங்கிறத பிக்அப் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் ஹெச் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா 5 ஸ்டெப்ஸை நம்ம கேரி அவுட் பண்ணணும் ஒவ்வொரு இட்டரேஷன்லையும். ஸோ வேல்யூ ஆஃப் ஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மூலமாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1 என்ன? கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் நம்ம இனிஷியல் கண்டிஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ப்ராப்ளமில் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஃபைன் ஆச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ஸ்டெப் 2 ஒய்யோடைய ப்ரெடிக்டட் வேல்யூ ஒன்று டிட்டர்மைன் பண்ணுறோம். இங்கே தான் இந்த மெத்தட் இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ஸை விட கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஒய்யோட ப்ரெடிக்டட் வேல்யூ மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணுறோம். அதை y1 பார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கிற நோட்டேஷன் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூக்கான நோட்டேஷன். இந்த வேல்யூ அக்யூரேட் ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்காது, அதை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸ்டெப் 5ல. ஸோ ஸ்டெப் 2ல ப்ரெடிக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸ்டெப் 3ல எக்ஸோட ஒரு இன்க்ரிமெண்ட்டையும் y1 பாரையும் யூஸ் பண்ணி y1 பார் டேஷ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கு கொஸ்டின்ல இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 4ல ஒய்யோட இன்க்ரிமெண்ட் என்ன, அதாவது கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்டோம். ஒய்யோட இன்க்ரிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அது h/2 இன்டூ y நாட் டேஷ் பிளஸ் y1 பார் டேஷ். இதுதான் ஒய்யோட இன்க்ரிமெண்ட். ஸ்டெப் 5ல ஒய்யோட இன்க்ரிமெண்ட்டை டைரக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கரெக்டட் வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ ஸ்டெப் 1 த்ரூ ஸ்டெப் 5 இந்த 5 ஸ்டெப்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டா ஒரு இட்ரேஷன் முடிஞ்சிடும். வேல்யூ ஆஃப் ஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகும். ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஆயிலர்ஸ் மெத்தட்லையும் டெய்லர் சீரிஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது. So that you'll have some variety. Problem பார்த்துக்கோங்க. இது y dash is equal to 1 minus y and y is equal to 0 when x is equal to 0. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது value of y when x is equal to 0.3. இந்த வேல்யூ approximate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சொல்யூஷன் எப்படி இருக்க போகுது? ஸோ we'll start with as usual y naught is equal to 0 when x naught is equal to 0. நமக்கு ப்ராப்ளம்ல இருக்கிற ஃபங்க்ஷன் f of x comma y is equal to 1 minus y. நம்ம x is equal to 0லேருந்து 0.3க்கு போக வேண்டி இருக்கிறதுனால நம்ம ஒரு கன்வீனியன்ட் ஸ்டெப் சைஸா h is equal to 0.1 சூஸ் பண்ணிக்கிறோம். 0.75 கூட சூஸ் பண்ணிக்கலாம், பட் ஐ சூஸ் 0.1. நீங்க இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சொல்யூஷனோட மேப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, we will find the value of y when x is 0.1. இதுதான் ஃபர்ஸ்ட் இட்டரேஷன். and then when x is 0.2 அது செகண்ட் இட்டரேஷன். and finally when x is 0.3 அது third iteration. so ஒவ்வொரு iterationலையும் x1க்கு corresponding y1, x2க்கு corresponding y2 and x3க்கு corresponding y3 நம்ம at the end of every iteration compute பண்றோம். final answer when x is equal to 0.3 நம்ம ஒரு y value determine பண்ண போறோம். அதோடைய problem complete ஆயிடுது. so இதான் இந்த சொல்யூஷனுடைய map. so let's start with this. Okay, iteration 1ல நமக்கு இருக்கிற initial conditions x naught is equal to 0, y naught is equal to 0. function வந்து 1 minus y.
ஓகே, ஸோ ஸ்டெப் ஒன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸ்டெப் ஒன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 1 ஆகுது. ஸோ ஸ்டெப் டூவில் ஒய்யோட ஒரு ப்ரெடிக்டட் வேல்யூ ஜெனரேட் பண்ணுறோம். ப்ரெடிக்டட் வேல்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா y1 bar is equal to y0 plus h times f of x0 comma y0. So the formula use பண்ணும்போது y0 ங்கிறது 0 questionல இருக்கு, h is equal to 0.1 நம்ம choose பண்ணோம், f of x0 comma y0 வந்து 1, அது step 1ல generate பண்ண ஆன்சர். So therefore y1 bar ங்கிறது 0.1 ஆகுது. y2, to find y2 we will execute step 3. Step 3ல என்ன செய்றோம் அப்படின்னா x ஓட first increment, x ஓட current value 0, first increment 0.1 and then y ஓட predicted value step 2ல நமக்கு கிடைச்ச predicted value 0.1. இது ரெண்டுத்தையுமே கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y1 bar dash evaluate பண்றோம். y1 bar dash வந்து இந்த இடத்துல 1 minus 0.1 0.9 ஆகுது. ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 வந்து y ஓட இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப். y ஓட இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் 1 ஓட ஆன்சரும் ஸ்டெப் 3 ஓட ஆன்சரையும் ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜை h ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த இடத்துல h வேல்யூ 0.1, ஸ்டெப் 1 ஓட ஆன்சர் 1, ஸ்டெப் 3 ஓட ஆன்சர் 0.9. இதனால டெல்டா y அப்படிங்கிறதான ஆன்சர் 0.095 கிடைக்குது. ஸ்டெப் 5ல எக்ஸாக்டா நமக்கு தேவையான y வேல்யூவை நம்ம ஜென்ரேட் பண்றோம். y வேல்யூங்கிறது y0 ஓட வேல்யூ கூட இன்க்ரிமெண்ட் ஆஃப் y ஆட் பண்ற போது கிடைக்கிற நம்பர். ஸோ y1 is equal to y0 plus delta y. y0ங்கிறது 0, டெல்டா y இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.095, அப்போ y1ங்கிறது 0.095 ஆயிடுது. therefore x 0.1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது y வந்து 0.095 ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டெப் 2 எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்டெப் 2 இட்டரேஷன் 2 எக்ஸிக்யூட் பண்ணலாம். இட்டரேஷன் 2 எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இட்டரேஷன் 1 உடைய கடைசியில கிடைச்ச வேல்யூஸை யூஸ் பண்றோம். x 0.1 இருந்தா y1 0.095 இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் 1 வந்து இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஃபங்க்ஷன் நமக்கு இந்த ப்ராப்ளம்ல 1 மைனஸ் ஒய்யா இருக்கிறதுனால எக்ஸ் பெருசா இம்பாக்ட் பண்ணாது. ஸோ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சா போதும். ஒயோட வேல்யூ 0.095. ஸோ அதை 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது y1 டேஷ் அப்படிங்கிறது 0.905 கிடைக்குது. ஆல்ரைட், அப்புறம் ப்ரெடிக்டட் வேல்யூ ஆஃப் y கிடைக்கிறதுக்கு y1 plus 0.1 into f of 0.1 plus 0.095 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இது மூலமா கிடைக்கிற நம்பர் நமக்கு y2 bar. y2 bar வந்து 0.1855 கிடைக்குது. 0.1855. ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப் 3க்கு போகும்போது the predicted வேல்யூவையும் எக்ஸோட அடுத்த இன்க்ரிமெண்ட் 0.2, ஏன்னா 0.1ல இருந்து 0.2 ஆகுது. 0.2 வரும்போது அந்த வேல்யூவையும் ஸ்டெப் 2ல கிடைச்ச ப்ரெடிக்டட் வேல்யூ y2 பாரையும் வச்சு நம்ம f of x, y evaluate பண்றோம். அப்ப கிடைக்கிற ஆன்சர் 0.8145. அதுதான் y2 bar dash. அண்ட் தென் இந்த ரெண்டு ஸ்டெப் 1ல கிடைச்ச ஆன்சரையும் ஸ்டெப் 3ல கிடைச்ச ஆன்சரையும் ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜை h ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் தான் y ஓட இன்க்ரிமெண்ட். ஸோ y ஓட இன்க்ரிமெண்ட் becomes 0.085975. and then this will help us finalize the value. Finalize பண்றதுக்கு y1 ஓட வேல்யூவையும் டெல்டா ஒய்யும் ஆட் பண்ணா கிடைச்சிடும். y1ங்கிறது 0.095 இருக்கு, டெல்டா ஒய் நம்ம கண்டுபிடிச்சது 0.085975. therefore we have y2 is equal to 0.180975. இது இட்டரேஷன் 2 உடைய எண்ட். இன்னும் ஒரு இட்டரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். iteration 2 ஸ்டார்ட் பண்ணும்போது x2 is equal to 0.2, y2 is equal to 0.180975. so as usual y2 dash கண்டுபிடிக்கிறோம். y2 dash வந்து 0.819025 ஆகுது. அது 1 minus y ங்கிறதுனால. and then predicted value of y ஓட predicted value போடும்போது நம்ம Euler's formula தான் யூஸ் பண்றோம். so y2 plus 0.1 into f of 0.2 and 0.180975. அந்த ஆன்சர் 0.2628775 ஆயிடுது.
அண்ட் இப்போ ஸ்டெப் 3ல எக்ஸோட அடுத்த இன்க்ரிமெண்ட் 0.2 plus 0.1 0.3 ஆயிடுது. அண்ட் தென் ப்ரெடிக்டட் வேல்யூ ஆஃப் y 0.2628775 ஆயிடுது. இது ரெண்டுத்தையும் இவாலுவேட் பண்ணும்போது நமக்கு f of x, உடைய ஆன்சர் 0.7371225 ஆயிடுது. இதுதான் y3 பார் டேஷ். ஸோ இந்த ஆன்சரை யூஸ் பண்ணி நம்ம y இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். y இன்க்ரிமெண்ட் வந்து ஸ்டெப் 1 உடைய ஆன்சரையும் ஸ்டெப் 3 உடைய ஆன்சரையும் ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜை ஹெச்ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் இந்த இடத்துல 0.77807375. அப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். லாஸ்ட் ஸ்டெப் இஸ் அபவுட் ஜஸ்ட் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் y3 யூசிங் த y இன்க்ரிமெண்ட். y இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம ஸ்டெப் 4ல கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆன்சரை y2 கூட ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேல்யூ 0.2587827375. அப்போ x இன்க்ரிமெண்ட் ஆகி 0.3 ஆச்சுன்னா y வந்து 0.2587827375 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன். இந்த மொத்த ஆன்சரையும் நான் இந்த ஒரே டேபிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளோட முதல் 2 காலம் எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூஸ். அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னெல்லாம் எவாலுவேட் பண்ணியிருக்கோமோ அதை இந்த அடுத்த காலம்ஸ்ல போட்டிருக்கேன். ஒவ்வொரு இட்டரேஷன் முடியும் போது கிடைக்கிற லாஸ்ட் வேல்யூ தான் ப்ளூல ஷேட் ஆயிருக்கு. அந்த வேல்யூ அடுத்த இட்டரேஷனோட ஒய் வேல்யூவை கேரி ஓவர் ஆகுது. அதுதான் அந்த ப்ளூ அண்ட் கிரீனுக்கான கலர் நோட்டேஷன். ஸோ இந்த டேபிள் வழியாகவும் நீங்க ஒரு ஃபுல் பிக்சருடைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ இந்த ஆன்சர் எவ்வளோ அக்யூரேட் அப்படின்னு செக் பண்றதுக்காக இதோடைய ஆக்சுவல் சொல்யூஷனை ஜென்ரேட் பண்ணி அதை கம்பேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் தான், இது ஆப்ஷனல், ஜஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு அக்யூரேட் அவர் ஆன்சர் இஸ். இல்லை இதுல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம இங்க இருந்து கத்துக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடிஇ, லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடிஇ. அதனால அது இன்டகிரேஷன் ஃபேக்டர் வச்சு சால்வ் பண்ணிடலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான இன்டகிரேஷன் ஃபேக்டர் இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சொல்யூஷன் இப்படி வரும். சொல்யூஷனோட ஜெனரல் ஃபார்ம் வந்து y into e power x is equal to e power x plus k. ஸோ இந்த k எவாலுவேட் பண்றதுக்காக நம்ம இனிஷியல் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ராப்ளம்ல இருக்கிற இனிஷியல் கண்டிஷன் if x is equal to 0, y is also equal to 0. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற k வேல்யூ -1. ஸோ இந்த k வேல்யூ -1 யூஸ் பண்ணா நம்மளுடைய ஃபுல் கம்ப்ளீட் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் y into e power x is equal to e power x minus 1. அதாவது y is equal to 1 minus e power minus x. இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ல x is equal to 0.3 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.25911818. ஸோ இந்த ஆன்சரை நமக்கு கிடைச்ச ஆன்சரோட கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு முதல் 2 டிஜிட் வரைக்கும் தான் அக்யூரசி வருது. ஆக்சுவல் சொல்யூஷன் 25918, நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 25878. ஸோ 0 மேட்ச் ஆகுது, 2 மேட்ச் ஆகுது, 5 மேட்ச் ஆகுது, பட் 9 தேர்ட் டிஜிட் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் மேட்ச் ஆகல. இது ப்ராபப்ளி வந்து நம்மளுடைய ஹெச்னால கூட இருக்கலாம். ஒரு ஸ்மாலர் ஹெச், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.75 சூஸ் பண்ணா ப்ராபப்ளி நமக்கு பெட்டர் ஆன்சர் வரலாம். அது நான் உங்களுக்கு எக்ஸசைஸா விட்டுறேன். பட் இதே ஹெச் சைஸ்ல கூட இந்த ப்ராப்ளத்தை அக்யூரேட் ஆன்சருக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நமக்கு இன்னொரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் ஆர்கே மெத்தட் ஆஃப் ஃபோர்த் ஆர்டர். இது ரங்கி குட்டா மெத்தட்னு சொல்றாங்க. You can also call it RK method of fourth order. இது fourth order நம்ம ஏன் டினோட் பண்றோம் அப்படின்னா இந்த சொல்யூஷனுடைய ப்ரொசீஜர்ல நமக்கு 4 கான்ஸ்டன்ட்ஸ் தேவைப்படுது. K1, K2, K3, K4. ஸோ ஒரு இட்டரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம 4 K வேல்யூ ஜெனரேட் பண்ணணும். 4 K வேல்யூ ஜெனரேட் பண்ணா மட்டும்தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்ஸ் அகேன் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இனிஷியல் கண்டிஷன் இருந்தா போதும். இந்த 4 கான்ஸ்டன்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். K1 இன்டூ K1ஓட வேல்யூ வந்து H இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொஸ்டின்ல இருந்து பிக்கப் பண்றோம். H வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ K1 கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா K1 வச்சு தான் K2 போட முடியும். ஏன்னா K2ஓட ஆன்சர்ல பாருங்க H இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ பிளஸ் ஹெச் பை 2. xi plus h போடல, டைரக்டா இன்க்ரிமெண்ட் பண்ணல, பாதி தான் இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ ஹெச் தான் இன்க்ரிமெண்ட்னா பாதி இன்க்ரிமெண்ட் தான் எடுத்துக்கிறோம் K2க்கு. y வந்து yi plus K1 by 2. K1உடைய ஆன்சர்ல பாதி, yயும் பாதி தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது, xும் பாதி தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது.
K2 வேல்யூ கண்டுபிடிக்க. K3யும் அதே ஸ்டைல் தான், பட் K3 கண்டுபிடிக்க K2 யூஸ் பண்ணிக்கிறோம். K4ன்னு வரும்போது இந்த பாதி இன்க்ரிமெண்ட் இல்ல, x முழுசாவே இன்க்ரிமெண்ட் ஆகுது. xiங்கிறது xi plus h ஆகுது, yiங்கிறது yi plus K3 ஆகுது. ஸோ இந்த 4 கான்ஸ்டன்ட்ஸ் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் 5ல ஒயோட இன்க்ரிமெண்ட் என்னங்கிறத நம்ம இவாலுவேட் பண்ணிடுறோம். ஸ்டெப் 6ல போன இட்டரேஷன்ல கிடைச்ச ஃபைனல் ஆன்சரையும் இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஒய்யும் ஆட் பண்ணா நமக்கு ஒய்யோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் நான் போன மெத்தட்ல சால்வ் பண்ண அதே ப்ராப்ளம் தான் பிக்கப் பண்றேன். y dash is equal to 1 minus y if y is 0, x is 0, and finding y when x is equal to 0.3. ஸோ ப்ராப்ளம் அதே தான், அதை நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இதுலயும் மறுபடியும் மேப் ஆஃப் த சொல்யூஷன் எப்படி, நம்ம எக்ஸை ஒரு ஸ்டெப்பா மூவ் பண்ணி நகர்த்த போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட்டரேஷன்ல எக்ஸ் வந்து 0ல இருந்து 0.1 ஆகுது, செகண்ட் ஸ்டெப்ல 0.2 ஆகுது, தேர்ட் ஸ்டெப்ல 0.3 ஆகுது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு இட்டரேஷன்லையும் நமக்கான கரஸ்பாண்டிங் ஒய்யை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். தேர்ட் ஸ்டெப் முடியும் போது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். மாடிஃபைட் ஆயிலர் மெத்தட்ல பார்த்த அதே டெக்னிக் தான், எக்ஸப்ட் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங், அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஆல்ரைட், ஸோ இட்டரேஷன் 1க்கு நமக்கு இருக்கிற இனிஷியல் கண்டிஷன்ஸை டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் x is equal to 0, y is also equal to 0. இருக்கிற ஃபங்க்ஷன் 1 minus y. ஸோ k1 ஜென்ரேட் பண்ணிடுறோம். k1 is equal to 0.1 into f of x naught comma y naught. அது ரொம்ப சிம்பிள், 0.1 தான் இருக்க போகுது. ஸ்டெப் 2ல x ஓட ஒரு பாதி இன்க்ரிமெண்ட், அதாவது x plus h by 2, y வந்து y plus k by 2, k1 by 2. ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ல எக்ஸ் இல்லாததுனால ஒய் வேல்யூ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ K2ஓட வேல்யூ 0.095. ஓகே, ஸ்டெப் 3ல திரும்ப எக்ஸ் பிளஸ் ஹெச் பை 2, ஒய் வந்து ஒய் பிளஸ் K2 by 2. K2க்கு கிடைச்ச ஆன்சர் 0.095. அதை யூஸ் பண்ணா நமக்கு வர்ற K3ஓட வேல்யூ 0.09525. And finally K4 போகும்போது x full increment x 0.1 ஆயிடுது, y வந்து y plus K3 ஆயிடுது. So K4 ஓட வேல்யூ 0.090475. ஸோ இதை வச்சு நம்ம ஒயோட இன்க்ரிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒயோட இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்க K1 plus 2K2 plus 2K3 plus K4, இந்த 4 டேர்ம்ஸ் உடைய டோட்டலை 6ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட் 0.09516. ஒன்ஸ் ஒயோட இன்க்ரிமெண்ட் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஒயோட ஃபைனல் வேல்யூ ஜென்ரேட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் வேல்யூ கூட டெல்டா ஒய் ஆட் பண்ண போறோம். ப்ரீவியஸ் வேல்யூ 0 தான், ஸோ டெல்டா ஒய் அப்படியே ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற y வேல்யூ 0.09516. அப்போ x1ங்கிறது 0.1 இருக்கும்போது y1ங்கிறது 0.09516. இதோட இட்டரேஷன் 1 முடியுது. ஸோ இட்டரேஷன் 2ல நமக்கு கடைசியா கிடைச்ச வேல்யூ x1 is equal to 0.1, y1 is equal to 0.09516 வச்சு x2க்கு கரஸ்பாண்டிங்கான y2 கண்டுபிடிக்க போறோம். இது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். இந்த கால்குலேஷன் பார்ட் கொஞ்சம் போரிங்கா இருக்கும், அதனால கால்குலேஷன் பார்ட் நான் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டாம டைரக்ட் ஆன்சர்ஸ் போட்டுட்டேன், நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு லாஸ்டா கிடைச்ச x and y வேல்யூ 0.1 and 0.09516. ஸோ K1 கண்டுபிடிக்கிறோம் அதே வேல்யூஸை வச்சு. K2 வரும்போது எக்ஸுக்கு ஒரு பாதி இன்க்ரிமெண்ட், ஒய்க்கும் K1ஓட பாதி இன்க்ரிமெண்ட். K3க்கு வரும்போதும் எக்ஸுக்கு ஒரு பாதி இன்க்ரிமெண்ட், ஒய்க்கு K2ஓட இன்னொரு பாதி இன்க்ரிமெண்ட். ஸோ அது 0.08619ல இருக்கு. K4ல வரும்போது ஃபுல் இன்க்ரிமெண்ட், எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் ஹெச் ஆயிடுது, ஒய் வந்து ஒய் பிளஸ் K3 ஆயிடுது. ஸோ இது மூலமா நமக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட் ஆன ஒய் வந்து 0.08611. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஒய் தெரிஞ்சதுன்னா நம்ம y2ஓட வேல்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ y2 இஸ் y1 பிளஸ் போன இட்ரேஷன்ல கிடைச்ச ஆன்சர் கூட இந்த இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம், அது 0.18127. ஸோ எக்ஸ் வந்து 0.2 ஆச்சுன்னா ஒய் வந்து 0.18127 ஆகுது. இதோட இட்ரேஷன் 2 முடிஞ்சுது. ஸோ எக்ஸ் இஸ் ஆல்ரெடி 0.2, இன்னும் ஒரு இட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணா எக்ஸ் 0.3 ஆயிடும்.
ஸோ கரஸ்பாண்டிங் y3 நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ இட்டரேஷன் 3 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த இட்டரேஷன் 3ல மறுபடியும் கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால நான் உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ x2 is equal to 0.2, y2 is equal to 0.18127 இருக்கும்போது நம்ம இட்டரேஷன் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டெப் 1 ஆஸ் யூஷுவல் f of x2, y2ல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 0.1ல மல்டிப்ளை பண்ணுறோம். k2ன்னு வரும்போது xக்கு ஒரு பாதி இன்க்ரிமெண்ட், yக்கு k1ல பாதி இன்க்ரிமெண்ட், ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிடுறோம். k3ன்னு வரும்போது xக்கு மறுபடியும் ஒரு பாதி இன்க்ரிமெண்ட், yக்கு வந்து k2ல பாதி இன்க்ரிமெண்ட், ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிடுறோம். மறுபடியும் k4ல ஃபுல் இன்க்ரிமெண்ட், xங்கிறது h ஆயிடுது, yங்கிறது k3 ஆயிடுது. இன்க்ரிமெண்ட் xோட இன்க்ரிமெண்ட் h ஆயிடுது, yோட இன்க்ரிமெண்ட் k3 ஆயிடுது. ஃபைனலி k1, k2, k3, k4 வேல்யூஸ் யூஸ் பண்ணி yோட டோட்டல் இன்க்ரிமெண்ட் எடுத்துடுறோம். அது 0.07791 ஆயிடுது. yோட இன்க்ரிமெண்ட் தெரிஞ்சா போதும் நம்மளால y-உடைய ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ y3 அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து y2 பிளஸ் டெல்டா y. y2 நம்ம போன இட்டரேஷன்ல ஜெனரேட் பண்ண நம்பர் 0.18127. அது கூட இந்த இன்க்ரிமெண்ட் 0.07791 ஆட் பண்ணும்போது y-ஓட ஃபைனல் ஆன்சர் 0.25918. இந்த 3 இட்டரேஷனுக்கான கால்குலேஷனை நான் இந்த டேபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த லெஃப்ட்ல இருக்கிற எல்லோ காலம்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ், ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது மறுபடியும் ஒய் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு ரோ முடியும் போதும் கிடைக்கிற ஆன்சர் ப்ளூல ஹைலைட் ஆயிருக்கு. அந்த ஆன்சர் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இன்டர்மீடியட்டா யூஸ் பண்ற 4 கான்ஸ்டன்டோட வேல்யூவையும் ஒயோட இன்க்ரிமெண்ட்டையும் நான் கிரீன்ல ஷேட் பண்ணியிருக்கேன். இதே ஆன்சர்ஸ் தான் நம்ம ப்ராப்ளம்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சுவல் சொல்யூஷன் நான் போன மெத்தட்ல சால்வ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். அது 0.25918. இந்த வாட்டி நம்ம ஆர்கே மெத்தட்ல போடும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த ஆன்சரும் எக்ஸாக்ட்லி 0.25918. இது வந்து ஒரு 100% மேட்ச். இந்த லெவல் ஆஃப் அக்யூரசி இந்த மெத்தட்ல மட்டும்தான் பாசிபிள்னு நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. ஏன்னா போன ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண அதே ஸ்டெப் சைஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்றோம் 0.1. பட் இந்த மெத்தடோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 கான்ஸ்டன்ட் k1, k2, k3, k4 4 கான்ஸ்டன்ட் இதுல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிற ஸ்பெசிபிக் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறதுனால ஆன்சர் அக்யூரேட் ஆன்சருக்கு ஆக்சுவல் ஆன்சருக்கு ரொம்ப க்ளோஸா வருது. அதனால இந்த ஆன்சர் ஒரு 100% மேட்ச். ஓகே, இந்த ப்ராப்ளம் இந்த மெத்தட் பேஸ் பண்ணி நான் இன்னும் 2 ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸசைஸா கொடுத்துருக்கேன். இந்த 2 ப்ராப்ளமே ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ண ஈக்குவேஷன்ஸ். y dash is equal to minus 0.01y and y dash is equal to x plus y. இந்த 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுமே நம்ம போன வீடியோல சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு மெத்தட் வந்து டெய்லர் சீரிஸ் மெத்தட், ஒரு மெத்தட் வந்து ஆயிலர்ஸ் மெத்தட். நான் அதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இந்த வாட்டி நீங்க அந்த 2 ஈக்குவேஷனையும் மாடிஃபைட் ஆயிலர்ஸ் மெத்தட்லையும் ஆர்கே ஃபோர்த் ஆர்டர் மெத்தட்லையும் போட போறீங்க. என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நானும் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சரை இந்த கொஸ்டின் கூடவே கொடுத்துட்டேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதோட இந்த வீடியோல இந்த 2 மெத்தட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது மில்னேஸ் ப்ரெடிக்டர் கரெக்டர் மெத்தட். எப்படி நம்ம ஆயிலருடைய ஒரு ப்ரெடிக்டர் கரெக்டர் பார்த்தோம்னா அந்த மாதிரி மில்னேவோட ஒரு ப்ரெடிக்டர் கரெக்டர் மெத்தடும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். பட் அந்த மெத்தட் எப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பத்தியும், இது கூட இன்னொரு மெத்தட் ஆடம்ஸ் பேஷ் ஃபோர்த் மெத்தட் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.